அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு மயிலர், அதனால ஓரளவுக்கு எல்லா மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கு. இன்று இரவு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், கலவை அடுத்த செங்கனாவரம் காலனி, வினிதா நாடக மன்றம், மேச்சேரி ராந்தம் அடுத்த சிறுவஞ்சிப்பட்டு, சக்தி கணபதி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மாம்பட்டு, காஞ்சி கௌரி நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த ஆயிரமங்கலம், வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த கோணமடை, வெற்றி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த பல்லூர், கலைவாணி நாடக மன்றம், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த அலிப்பந்தாங்கல், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், ஆரணி அடுத்த அரியப்பாடி, ஆரணி நந்தினி நாடக மன்றம், திமிரி அடுத்த பரகராமி, மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், திமிரி அடுத்த விலாரி, பூவரசன் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம், திருவலம் அசோக் நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த புத்தேரி, துளசி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த தேவனாம்பட்டு, ஆரணி பத்மா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த பின்னாவரம், பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த வெளிதாங்கிபுரம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த திருமால்பூர், ஆரணி சபரி நாடக மன்றம், வேலூர் அடுத்த அடுக்கும்பாறை பஜனை கோவில் தெரு, வட இலுப்பை பரணி நாடக மன்றம், பெருங்கட்டூர் அடுத்த வயலூர், முத்தாலம்மன் நாடக மன்றம், நெமிலி அடுத்த கீழ்வீதி, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வேலூர் அடுத்த அடுக்கும்பாறை. அதாவது இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் அடுத்த அடுக்கும்பாறையில 2 நாடகம் இருக்கும். 2 தெருவுல நாடகம், பஜனை கோவில் தெருவுல ஒரு நாடகம், அடுக்கும்பாறையில இன்னொரு இடத்துல 2 இடத்துல நாடகம் இருக்கு. இன்னைக்கு அடுக்கும்பாறையில 2 நாடகம் இருக்கு. கலை ரசிகர்கள் போய் பாருங்க, குழப்பம் வேண்டாம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா காவேரிப்பாக்கம் அடுத்த அவலூர், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த முசிறவாக்கம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கலவை அடுத்த குட்டியம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், பிரம்மதேசம் அடுத்த சித்தனக்கால். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. தை மாசம் பிறந்துருச்சு. நிறைய நம்ம கண்ணமங்கலம் சரௌண்டிங்லாம் பாத்தீங்கன்னா காலை விடும் விழாலாம் களை கட்டி இருக்கு. நிறைய ஊர்கள் இன்னும் நாடகம் வைக்காம இருக்காங்க. நம்மளுடைய கலை ரசிகர்களாகிய சகோதரர்கள் நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி நீங்க சீக்கிரமா வந்து தாம்பலம் வைங்க. நீங்களாம் வாய்ப்பு கொடுத்தாதான் நம்மளுடைய எல்லா மன்றங்களுக்கும் தொடர்ந்து நாடகம் வரும். நிறைய ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை வருஷம்லாம் பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல இருந்து தான் நாடகம்லாம் ஒப்பந்தம் செய்யறதுக்கான எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த 10 வருஷத்துல நான் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஐப்பசி மாசத்துல இருந்தே நாடகம் எல்லாம் புக் பண்ண வந்தாச்சு. யாருக்கு எந்த டீம் வேணும், அவங்க மனசு பிடிச்ச டீம் வைக்கிறதுக்காக சீக்கிரமா வந்து எந்த டீம் வேணுமோ அவங்க என்ன, ஒரு சில ஊர்ல ஒரு வழக்கம், செவ்வாய்க்கிழமையில வைக்கிற ஊர் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையில வைக்கிற ஊர் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச டேட்ல அவங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து சீக்கிரமா வச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் சீக்கிரமா வாங்க. இங்க இருக்க மன்றங்களுக்கெல்லாம் நீங்க தான் வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்கணும். உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இறைவனுடைய அருள்லையும் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துல ஒவ்வொரு மன்றமா வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய மன்றங்கள் வந்து என்ன நம்பி வரல, உங்களைதான் நம்பி வராங்க. ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவாலதான் டீம்ல நிறைய நாடக மன்றங்கள் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அதனால நிறைய மன்றங்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஊர்ல திருவிழா கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டீமுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா சிறப்பான முறையில நடத்தி தரும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.